எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் அர்பன் பொட்டானிக்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட லிப் ஸ்க்ரப், லிப்பை லைட்னிங் பண்ணுறதுக்குள்ள ஸ்க்ரப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நிஜமாகவே ஒர்க் ஆகுதா, எப்படி யூஸ் செஞ்சால் ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயிலாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ல ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலில் டிஃப்ரெண்டான மேக்கப்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங். அதில் அர்பன் பொட்டானிக்ஸ் நேச்சர் கேர் பயோ ஆக்டிவ் ஸ்கின் கேர் அட்வான்ஸ்டு லிப் ஸ்க்ரப்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் 40 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் 499 ரூபா. இதோட செல்ஃப் லைஃப் 2 இயர்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு லிப் ஸ்க்ரப்னா என்ன, எதுக்காக யூஸ் செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். லிப்பில் நம்ம யூஸ் செய்கிற ஸ்க்ரப்பு ஒன்று டெட் ஸ்கின்னை ரிமூவ் செய்கிறதுக்குள்ள ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் செஞ்சுப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லிப்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின்னே ரிமூவ் செய்யணும், லிப்பில் இருக்கிற பிக்மெண்டேஷனே ரிமூவ் செய்யணும் அப்படின்னாலும் ஸ்க்ரப் இருக்குது. இது மாதிரி லிப் லைட்னிங் ஸ்க்ரப்பு மார்க்கெட்டில் இருக்குது. இந்த லிப் லைட்னிங் ஸ்க்ரப்பெல்லாம் நிஜமாகவே ஒர்க் ஆகுமா இல்லை ஃபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாகவே ஒர்க் ஆகுது. கரெக்டான ப்ராடக்டை வாங்கி யூஸ் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்டை வெளியே எடுக்கிற நேரம் இதுதான் ப்ராடக்ட். ஒரு கிளாஸ் ஜாரில் இந்த ப்ராடக்ட் வருது. நிறைய ப்ராடக்ட் இருக்குது, 40 கிராம் இருக்குது. ஓகேவா, இதை ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ளாடி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை ரிமூவ் செய்கிற நேரம் இதுதான் லிப் ஸ்க்ரப்பு. லிப் ஸ்க்ரப்பை யூஸ் செய்கிற நேரம் ரொம்ப குறைவான அளவு தான் நம்ம யூஸ் செய்யணும். ஏன்னு பார்த்தீங்களா, லிப்ஸில் இருக்கிற ஸ்கின்ல மட்டும்தான் நம்ம ஸ்க்ரப்பு செய்யணும். கொஞ்சமாக தான் லிப்ஸ் இருக்கும். அதனால குறைவான ப்ராடக்ட் எடுத்து அப்ளை செஞ்சு நல்லபடியாக லிப்ஸில் ஸ்க்ரப்பு செஞ்சுக்கணும். லிப் ஸ்க்ரப்பை யூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி லிப்ஸ் ட்ரையாக இருக்கவே கூடாது. உங்களோட லிப்ஸ் எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லிப் பாம் அப்ளை செய்யுங்க. லிப் பாம் அப்ளை செஞ்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா லிப் ஸ்க்ரப் அப்படியே லிப் பாம் இருக்கிற நேரமே எடுத்து ஸ்க்ரப் செய்யுங்க. உங்களோட லிப்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு வெட்டான கிளாத்து இல்லைன்னா வாட்டரில் போய் வாஷ் செஞ்சுக்கலாம். உங்களோட லிப்ஸ் ட்ரையாக இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னா லைட்டாக வாட்டரை வச்சு வாஷ் செஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரப்பு செய்யுங்க. அதுவே போதும். நல்லபடியாக சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப்பு செய்யணும். அப்போ தான் நீட்டாக நல்லபடியாக ஒரு க்ளீனிங் நம்மளோட லிப்ஸுக்கு கிடைக்கும். லிப்பில் ஸ்க்ரப்பு செஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டான கிளாத்து வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை டைரெக்டாக வாட்டரில் போய் வாஷ் செஞ்சுக்கலாம். வாஷ் செஞ்சதுக்கு பிறகு டவலில் கொஞ்சம் அழுத்தி லிப்ஸை துடைக்கணும். ஓகேவா, அதனால வெட்டான கிளாத்தை வச்சு துடைச்சி எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஐடியா வேலை முடிச்சிடும். ஓகேவா, நல்லபடியாக துடைச்சி எடுக்கிற நேரம் டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற லிப் பாம் யூஸ் செஞ்சுக்கலாம். முக்கியமாக லிப் லைட்னிங் அப்படின்னு உள்ள பர்பஸுக்காக நீங்கள் ஒரு லிப் ஸ்க்ரப்பை யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லிப் லைட்னிங் க்ரீமை வச்சுக்கிங்க. ஓகேவா, அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு பிக்மெண்டேஷன் சன்லைட்னால கொஞ்சம் டேன் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரப்பு மட்டுமே போதும். லிப்ஸில் நல்லபடியாக பிக்மெண்டேஷன் மாதிரி நல்ல க்ளீனாக லிப்ஸ் இருக்கும். அதே இது உங்களுக்கு நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லிப் லைட்னிங் க்ரீமை யூஸ் செய்யுங்க. டெய்லி லிப் ஸ்க்ரப் யூஸ் செய்யுங்க. லிப் லைட்னிங் க்ரீமை டெய்லி மார்னிங்கும் நைட்டும் யூஸ் செய்யுங்க. லிப் ஸ்க்ரப்பு ஒரு நாள் ஒரு முறை போதும். ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இதில் கீ இன்க்ரீடியண்ட்டாக அவங்க வெஜ் வேக்ஸ், சியா பட்டர், கொக்கோயா பட்டர், ப்ரௌன் சுகர், வால்நட் ஷெல், coconut oil, walnut oil, olive oil, oils of basil, orchid, daisy, rose, papaya, lotus, sodium benzoate சேர்த்துருக்குறாங்க. ஓகேவா, அந்த மாதிரி உள்ள இன்க்ரீடியண்ட் எல்லாம் இதில் இன்க்ளூட் செஞ்சுருக்குறாங்க. இந்த லிப் ஸ்க்ரப்பில் பார்த்திங்கன்னா வால்நட்டு ஷெல்லில் பவுடர் செஞ்சு போட்டிருக்கிறாங்க. அதனால திருத்தராக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சொரப்பாக இருக்கிறதுனால தான் நம்மளோட லிப்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் நீட்டாக சூப்பராக ரிமூவ் ஆகும். இந்த லிப் ஸ்க்ரப்பை நம்ம யூஸ் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. லிப்ஸை ஹைட்ரேட் செய்யும், லிப்ஸுக்கு ஒரு மாய்ஸ்சர் தன்மையை கொடுக்கும், லிப்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின்னை ரிமூவ் செய்யும், டார்க் லிப்ஸை லைட்னிங் பண்ணும், லிப்ஸ்
லிப்ஸை சாஃப்டாக ஸ்மூத்தாக வைக்கிறதுக்கும் அந்த லிப் ஸ்க்ரப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. நிஜமாகவே நல்ல ஒரு ஸ்க்ரப்பு நல்லபடியாக ஒர்க் ஆகுது. லிப்ஸுக்கு லைட்னிங் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னது மாதிரி ரொம்ப ரொம்ப பிக்மெண்டேஷன் லிப்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு லிப் லைட்னிங் க்ரீமை யூஸ் செய்யுங்க, இந்த லிப் ஸ்க்ரப்பை யூஸ் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு சிலரெல்லாம் கொஞ்ச நாள் யூஸ் செஞ்சு பார்த்துக்கிட்டு பலன் கொடுக்கல அப்படின்னு இது யூஸே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி செய்யாதீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் 15 days 20 days தாண்டின பிறகு தான் உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒவ்வொருத்தரோட லிப்ஸில் இருக்கிற ஸ்கின்னை பொறுத்தது, அந்த பிக்மெண்டேஷனை பொறுத்து தான் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதனால தொடர்ந்து யூஸ் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, லிப்ஸை லைட்னிங் பண்ணுற நேரம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் செய்யணும். சூடாக காஃபி டீ அந்த மாதிரி எதுவும் குடிக்காதீங்க. வெயிலில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக SPF உள்ள லிப் பாம் கண்டிப்பாக அப்ளை செய்யணும். இது மாதிரியெல்லாம் நீங்கள் கேர் செய்கிற நேரம் கண்டிப்பாக உங்களோட லிப்ஸ் பிங்காக மாறும். ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.